மீனம், மீன ராசி நண்பர்களே, இது ரொம்ப விசித்திரமான ஒரு எச்சரிக்கை. பிரபஞ்சம் ஒரு சில விஷயங்களை நமக்கு செய்கைகள் மூலமாக தான் தெரிவிக்கும், நேரடியாக வந்து சொல்லாது. ஆனா சில விஷயங்களை நம்மால உணர முடியும். இது உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்ற போகுதுன்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களை எந்த ஒரு இடத்துலையுமே தவிர்க்காம இந்த காணொலியை முழுசா பாருங்க. அதாவது இன்னும் சில நாட்களுக்கு, சரியாக சொல்லணும் அப்படின்னா 2026 நடுப்பகுதி வரைக்கும் நீங்க நிழலை விட்டு விலக வேண்டும். அதாவது என்னடா இது, நிழல் இல்லாம எப்படி இருக்க முடியும்? நாம நடந்தா நம்முடனே நம்முடைய நிழலும் வந்தே தீருமே அப்படின்னு இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க. மிகப்பெரிய அளவுல கிரகங்களின் நிழல்கள் உங்க மேல விழப்போகுது. அதுலயும் முக்கியமா சனீஸ்வரன், இருள் கிரகமான சனியின் நிழல் உங்க மேல படும் பொழுது நீங்க எந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சரியா செஞ்சாலே போதும். எப்பாடு பட்டாவது நாம வாழ்க்கையில முன்னேறியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். இந்த விஷயத்த நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நடக்கிற அடுத்த விபத்துகளுக்கும் பண இழப்புக்கும் இதுதான் காரணம். இது ஏன்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிர்ச்சியான ரகசியம் என்ன? முக்கியமா மீன ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள், நீங்க நிறைய இடத்துல தேவையில்லாம உட்கார்ந்து யோசிக்கிறீங்க. நான் தேவையில்லாம உட்கார்ந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க யோசிப்பதை பத்தி சொல்லவே இல்லை. தேவையில்லாத இடங்கள், அதாவது தனிமையாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஓரமாக நின்று நிறைய யோசிக்கிறீங்க. அப்படி நீங்க நிற்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் மலை போல உங்களுடைய மனசுல குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது நடக்காத விஷயத்தெல்லாம் யோசிச்சு மிகப்பெரிய ஒரு பயம் உங்களுக்குள்ள தேவையில்லாம வருது. இப்ப 2026 ஏப்ரல் மாசத்துல நாம இருக்கிறோம். மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறார். ராகுனாலே நிழல் கிரகம். அதாவது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு இருக்கு. அந்த ராகு எதை கொடுக்கும்னா ஆசைகளை கொடுக்கும். தேவையில்லாத வழிகளை நல்ல வழி அப்படின்னு உங்களை நம்ப வச்சு அந்த வழியில உங்களை நடக்க வைக்கும். அது உங்களுடைய ஆழ் மனதை முதலில் பாதிக்கும். நீங்க மனசுல எதை நம்புறீங்களோ அதை தொடர்ந்து, அதாவது அந்த விஷயத்தை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க அந்த நிலத்தை வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த நிலத்தை விட்டுட்டு இதற்கு பதிலாக நாம அந்த நிலத்தை வாங்கினா பிற்காலத்துல நல்லா இருக்கலாமே அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் உங்க மனசுல நிச்சயமாக உருவெடுக்கும். இந்த 2 மாதம் அதற்கான மாதம் தான். அதனாலதான் மீன ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களை தேடி இந்த சமயத்துல பிரபஞ்சம் இந்த செய்தியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திருக்கு. இல்லைன்னா நீங்க இந்த காணொலியை பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டு இருக்காது. அதனால மாயையில் விழாமல் நிஜம் எது நிழல் எது அப்படின்னு மீனம் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, பொய்யான உறவுகளை உண்மையான உறவுகள் அப்படின்னு மனம் நம்ப சொல்லும். அதே உறவு தான் உங்களை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த தப்பை செஞ்சிட்டாங்க, ஆனா நாம அவங்கள மன்னிச்சிடலாம் அப்படின்னு மனம் சொல்லும். தயவு செய்து 1க்கு 100 முறை அதிகாலை 4 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்துல உட்கார்ந்து யோசிங்க. உங்க மனம் அதற்கான பதிலை தரும். அந்த பதிலை பின்தொடர்ந்து மீனம் நடந்தாலே போதும். எந்த விதமான சூழ்ச்சியிலும் மீனம் மாட்டிக்காம இருக்கும். காரணம் என்னன்னா, 7:30 சனியுடைய உச்சகட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் சனி, மறுபக்கம் ராகு. அதாவது இருள் சூழ்ந்து இருக்குங்க ஐயா. முக்கியமா மீனத்துல இருக்கக்கூடிய பெண்களின் மனது அந்த அளவுக்கு தினமும் குமுறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க யாருக்கும் தெரியாம பூஜை அறைக்கு வந்து அந்த தெய்வத்திடம் மன்றாடி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமெனில் தயவு செய்து மனம் எடுத்ததும் ஒரு பதிலை சொல்லும், அதை நம்பாதீங்க.
ஆழ் மனதை கேட்டு பார்த்தீங்கன்னா அது சத்தமே இல்லாத ஒரு பதிலை உங்களுக்கு சொல்லும். அதை நீங்க பின்தொடர்ந்து நடந்தாலே போதும், வர வேண்டிய வேலை உங்களுக்கு வந்தே தீரும். நீங்க எந்த நிலத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த நிலத்தை வாங்க முடியும். சரி, இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் நிக்க கூடாது, யார் யாருடைய நிழல் எல்லாம் நம் மீது விழக்கூடாது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில இடங்கள்ல நிற்கும் போது உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படியே குறையும். இது வெறும் மூட நம்பிக்கை மட்டும் கிடையாது, இது கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளின் விளையாட்டு. அதாவது தேவையில்லாத இடத்துல, அதாவது அந்த இடத்துல இது வரைக்கும் நாம போய் உட்கார்ந்தே இருக்க மாட்டோம். நம்முடைய மன கஷ்டத்தால நாம எங்க உட்கார்றோம் அப்படின்னே தெரியாம ஏதோ ஒரு கட்டிடத்துக்கு பக்கத்துலயோ இல்ல தனியாக இருக்கக்கூடிய ஒற்றை மரத்திற்கு கீழே நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில நாம அங்கிருந்து கிளம்பும் பொழுது அந்த இடத்துக்கு நாம எந்த யோசனையோடு முதல்ல வந்தோமோ அதே யோசனை தான் மறுபடியும் மனசுக்குள்ள இருக்கும். அப்புறம் நாம கிளம்பி போகும்போது எதுவுமே மாறாது, அட நம்முடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சுமந்துதான் உங்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால மீன ராசிக்காரர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் வெயில்ல நிற்கிறதையோ இல்ல மரத்தோட நிழல்ல ஒதுங்கிறதையோ தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இந்த நேரத்துல சூரிய கதிர்கள் நேராக இருக்கும் பொழுது ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இது உங்க சிந்திக்கும் திறனை மழுங்கடிக்கும். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு மரத்துக்கு கீழே நின்று இருப்பீங்க. ஆனா அதை விட்டுட்டு அதை தாண்டி 1000 மடங்கு வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யாருமே இல்லாத இடங்கள்ல பாழடைந்த கோயில்கள் அல்லது பழைய சுவர்கள், இதோட நிழலெல்லாம் உங்க மேல விழாம பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 2026ல கேதுவோட தாக்கம் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும். இந்த நிழல்கள் எதிர்மறையான ஆற்றலை மட்டுமே தான் தரும். நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து நின்னுக்கிட்டு எந்த ஒரு சாதிக்கக்கூடிய விஷயத்தையுமே முடிவெடுக்கவே முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும். நீங்க 1 மணி நேரம் நின்று யோசித்தாலும் அதே கஷ்டங்களோடு தான் அங்க இருந்து நகர்ந்து போவீங்க. ஒரு தீர்வே கிடைக்காது, எடுக்க முடியாது. ஏன்னா அந்த நிழல்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களை மட்டுமே தான் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இப்ப எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கலாம். ஒருத்தரோட நிழலை நீங்க மிதிக்கிறதோ இல்ல உங்களுடைய நிழல் இன்னொருத்தர் மேல படுறதோ இப்போதைக்கு ஆகாது. அதனால யாரிடமும் நீங்க நெருங்கி பழகாதீங்க. எவரிடமும் நடந்து செல்லும் பொழுது நெருக்கமாக நடந்து செல்லாதீர்கள். அதாவது அடுத்தவர்களுடைய நிழலை நாம மிதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவர்களுடைய மன கஷ்டங்களும் பாரங்களும் தேவையில்லாம உங்களின் பாதங்களில் படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மிகப்பெரிய அளவுல மீனம் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு மேல நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில தேவையான முடிவை எடுக்க போறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம மனசை அலைப்பாய விடக்கூடாது. மனசு அலைப்பாயக்கூடிய சூழ்நிலைகளிலும் நாம இருக்கக்கூடாது. மீன ராசி ஒரு நீர் ராசி. அதாவது தண்ணீருக்குள் அழுகின்ற மீனின் நிலைமை தான் மீன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. நீங்க அழுவதும் கஷ்டப்படுவதும் யாருக்குமே தெரியாது. அந்த தெய்வத்திடம் நீங்க 1க்கு 100 முறை சொன்னால்தான் அந்த தெய்வமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில இந்த காலகட்டம் இருக்குது. நீங்க கிணறு அல்லது குளம் இது 2 பக்கத்துலயும் உங்களுடைய நிழல் விழறா மாதிரி தயவு செய்து நிற்காதீங்க. இப்ப இருக்கிற கிரகத்தின் நிலைப்படி என்ன நடக்கும்னா, இது உங்க மன உளைச்சலை தான் அதிகரிக்கும். நான் நிழல் என்று சொன்னது எல்லா வகையான நிழலையும் நிச்சயமாக சாரும். அதாவது உங்க வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல லைட்டை போட்டிருப்பீங்க, அந்த லைட்டுடைய வெளிச்சம் எங்க படுதோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு நிழல் நிச்சயமாக இருக்கும். அந்த நிழல்ல தயவு செய்து ரொம்ப நேரம் நிற்காதீங்க. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னா,
மஞ்சள் வழிபாடு. தினமும் நீராடும் பொழுது ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது நீங்க 2 விரலால் பிடித்தால் எந்த அளவுக்கு மஞ்சள் வருமோ அவ்வளவு சிறிய அளவு மஞ்சளை எடுத்து குளிக்கக்கூடிய நீரில் கலந்து மஞ்சள் நீரில் நீங்க நீராடும் பொழுது மிகப்பெரிய அளவுல மங்களகரமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் மீனத்தை வந்து சேர்ந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. காலணிகளை நீங்க பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது சில பேரு காலணிய, அதாவது செருப்பை வீட்டுக்குள்ள வந்து கழட்டும் பொழுதே ஒரு பக்கம் செருப்பு ஒரு பக்கம் போய் விழும், இன்னொரு பக்கம் செருப்பு இன்னொரு பக்கம் போய் விழும். அந்த மாதிரி பார்த்துக்காதீங்க. 2 செருப்பையும் ஒரே இடத்துல ஒரு சேர சீராக வையுங்கள். மிகப்பெரிய அளவுல அந்த சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் உங்களை விட்டு விலகும். ஏன்னா செருப்பின் மூலமாக தான் உங்களை நெருங்க ஆரம்பிப்பார். தயவு செய்து எந்த அளவுக்கு நீங்க இந்த 2 மாதங்களில் எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மீனம் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். மீன ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ல நான் வளரப்போகிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட எழுதுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நடந்தே தீரும். அதுதான் பிரபஞ்சத்துடைய மாற்ற முடியாத விதி. மிகப்பெரிய அளவுல நான் வளர்ந்தே தீருவேன், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறியே தீருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது பணம் உங்களிடம் வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கை உங்களுக்கு சுபிக்ஷமாக மாறியே தீரும். உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த அறுவடை முருகனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின்றவரின் குலத்தை முதல் அறுக்கலையும் எனக்கோர் துணையாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. நன்றிகள்.